ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஒரு மலையாளம் போர்ஷனில் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லாங்குவேஜில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ்லையும் இந்த படம் இருக்குது. இது வந்து 2024 வந்த பரதநாட்டியம் மூவியோட செகண்ட் பார்ட்டு மோகினி ஆட்டம்ன்ற நேமில் அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான் அந்த படம் இருக்கும். லைக் அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த படம் புரியும். இல்லை இது ஒரு ஸ்டாண்டலோனாக பார்த்தீங்கன்னா கூட இந்த படத்தோட கதை ஓரளவு உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டலோனாவும் இந்த படத்தை பார்க்கலாம். பட் பார்ட் 1 பார்த்துட்டு பார்த்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் அது 2024 வந்து பரதநாட்டியம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சைஜு குரூப், சூரஜ் வஞ்சரமோடு, கலரஞ்சனி, ஜெகதீஷ், ஸ்ரீஜா ரவி இவங்களாம் இந்த படத்துக்குள்ள வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் கிருஷ்ணதாஸ் முரளி இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. லைக் பார்ட் 1 இவர் தான் டேரக்ட் பண்ணார். அப்படின்னும் போது லைக் இதை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாகவே நீங்கள் பாருங்களேன். கண்டிப்பாக அது ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவது அந்த மாதிரி ஒரு கதை. நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மெயினாக இந்த படத்தோட கதை படிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. சைஜு குரூப் அவங்களோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் அப்பாவை வந்து அவங்க சொந்த ஊரில் புதைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சு அவரோட வேண்டுதல் அதெல்லாம் அவங்க வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க நிறைவேற்றும் போது தான் தெரிய வருது அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இன்னொரு ஊரில் வந்து ஒரு சைடு கீப் ஒன்று வச்சிருக்காரு அப்படின்றது. அவங்களையும் பார்த்து ஓகே இவங்களையும் இனிமேல் கொஞ்சம் நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல மனசு இருக்கவங்க அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா ஸோ கூப்பிட்டுக்கிட்டு இவங்க ஃபேமிலியோட போய் அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க அப்பா முன்னாடி இருந்த ஒரு கிராமத்துக்கு அங்கே போய் ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு நல்லபடியாக அவங்க லைஃப் போகுது. அவங்க அப்பா இறந்தது, சைஜு குரூப்போட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேங் சூரஜ் வஞ்சரமோடு அவர் வந்து உங்கள் அப்பா முன்னாடியே வந்து ஸோ நிறையா காசெல்லாம் வந்து நாங்களாக அவர்லாம் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா லூட் பண்ணியிருக்கோம். ஸோ கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், கோயிலெலாம் கட்டி. அது ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் பார்த்தோன்னா எங்கள் அமௌண்ட்டும் நிறையா அதில் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சால் பேங்க் இஷ்யூஸ், போலீஸ் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு அதனால் என் வாய் வார்த்தை தான் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி சூரஜ் வஞ்சரமோட சொல்கிறாரு. எந்த ப்ரூஃப் இல்லாமல் சும்மா வந்து ஸோ ஏமாத்தாத இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் அதனால வெளியே வந்து எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதுன்னு சொல்லிட்டு சைஜு குரூப் வந்து சூரஜ் வஞ்சரமோட திட்டி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க இல்லாத டைமில் ஒரு வாட்டி சூரஜ் வஞ்சரமோட வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃபேமிலியில் ஒரு கேங்கில் இருக்கவங்க வந்து சூரஜ் வஞ்சரமோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுறாங்க. ஸோ அவரும் இறந்து போயிடுறாரு. இதை நேரில் வந்து பார்க்குற சைஜு குரூப் எப்படி இந்த கொலையை மறைக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஜு குரூப் அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில். இது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150th மூவி மலையாளமில் அவருக்கு அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கு இவ்வளோ படம் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் நானும் அவருக்கு ஒரு செலக்டிவான மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். இதில் அவரோட கேரக்டர் வைஸ் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ நீட்டாக நடிச்சிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹியூமராக இருக்கட்டும், அந்த காமெடியாக இருக்கட்டும், ஒரு சில எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு வந்து அந்த கேரக்டர் கொடுத்த கேரக்டர்னவோ அது ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நம்ம சூரஜ் வஞ்சரமோடு அவரும் ஸோ படத்தில் ஒரு 2-3 சீன் வந்தாலும் பட் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் அந்த நாய் கூட ஒரு சீன், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அவருக்கும் அந்த நாய்க்கும் வரக்கல நாய்க்கு அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா க்யூட்டாக அந்த சூப்பராக பண்ணியிருந்தாரு. மெயினாக வந்து கலரஞ்சனி அவங்களும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைஜு குரூப் ஹீரோவோட அம்மாவாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு மதராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி கீச்சுன்னு இருக்கும். பட் அவங்க பண்ணுற நிறைய இடங்கள் அவங்களோட ஹியூமர், அவங்க காமெடியில் இந்த படத்தில் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுது. அது மாதிரி ஜெகதீஷ் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரஜ் கேங்கில் வரக்கூடிய ஒரு பையனாக அவர் ரோல் பண்ணியிருப்பார். அவரோட காமெடி ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். அவரோட ஹியூமரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா ரவி அவங்களும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செகண்ட் அம்மாவாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் தான். பட் கொடுத்த கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வினய் ஃபோர்ட் அவர் இந்த படத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு 15-20 மினிட்ஸ் வராரு. பட் அவர் வர கேரக்டரும் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் கிளியோட மியூசிக்கை பொறுத்தவரை படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது. படத்தோட சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று வருது. அது நம்ம தமிழ் டப்பில் படிக்கும்போது கூட அது மலையாள பாட்டு தான் வருது. பட் ஓகே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. மெயினாக பப்ளு அஜுவோட சினிமோடோகிராஃபியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அந்த சுற்றி அந்த ஒரு மலை கிராமம், கேரளா இருக்கக்கூடிய அந்த மலை கிராமம், அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன இடங்களில் தான் அவரோட கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அவரோட டிஏ ஒர்க் எல்லாமே நல்லா வந்து படத்தை ஒரு ஃப்ரேம்ஸ்மே நல்லா இருந்தது. மெயினாக வந்து ஷஃபீக் விபியோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு படத்தை ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே படத்தை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணியிருந்தாரு. அவர் கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா டேரக்டர் கிருஷ்ணதாஸ் முரளி இவர் வந்து அந்த பரதநாட்டியமோட செகண்ட் பார்ட் எடுக்கிறார் ஒரு 2 இயர்ஸ்ல அப்படின்னும் போது அந்த கதையோட கேரக்டர்ஸும் கண்டினியூஷனோட வரணும். இங்கே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை மூவ் ஆகி போகணும் அப்படின்ற ஒரு டைப்பில் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு பார்க்காதவங்களும் அந்த படம் புரியணும், இல்லைனா ஸ்டாண்டர்ட்னாவும் இந்த படம் புரியணும். அந்த மாதிரி செட்டாக தான் எடுத்திருக்காரு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே.
ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக அந்த கதைக்குள்ளே போகும்போது அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் தான் அவ்வளோ போட்டு கொண்டு போனார். பட் ஒன்ஸ் அந்த கடைக்குள்ளே போய் செட் ஆனோன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா எங்கேஜிங்காக அந்த பணத்தை அவங்க எப்படி புதைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சீட்டேஜில் உட்கார வச்சாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய படங்கள் கமர்ஷியல் படங்கள் நம்ம தமிழ் மற்ற லாங்குவேஜ்லையும் பார்த்துருப்போம். இதுவும் அந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை தான். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சார் சீட்டில். நல்ல காமெடியாக இதுக்குள்ள இருக்க ஒரு கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு காமெடி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக உட்கார வச்சு டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் படத்தை பார்க்க வச்சாரு. ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு நீட்டான ஒரு ப்ரெசென்டபிளான ஒரு எண்டாக வந்து அந்த படத்தோட எண்டு போய் முடிஞ்சது. பெருசாக உங்களுக்கு ஆகாவும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைனாலும் ஒரு நீட்டாக ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருந்தாரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். தமிழ் டப்லையும் இருக்குது. ஓரளவு ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான் இந்த படம். ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த ஒரு ஒருத்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.